எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் பக்கத்தில் தோப்பளங்கிற ஊரில் வாடகைக்கு குடியிருக்கேன். 8வது மாதம் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வரவே இல்லை பார்த்துருங்க. இல்லை 8வது மாதம் வந்தாங்க, வந்து ரீடிங் எடுத்துகிட்டு அந்த அட்டையில் எழுதாமல் போயிடுச்சு. எழுதாமல் போயிட்டு நாங்கள் ரீடிங் எடுக்க பையன்கிட்ட கேட்டதுக்கு கரண்ட் பில் உங்களுக்கு கிடையாது அப்படி. நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு கரண்ட் பில் வராது பார்த்துருங்க. நாங்கள் எப்பவும் கடையில் இருக்கிறதுனால வீட்டுக்கு கரண்ட் பில் வராது. வந்து பையன் கரண்ட் பில் இல்லைன்னா நாங்கள் எங்கள் பாட்டில் இருந்தோம் பார்த்துருங்க. இந்த அட்டையை பாருங்கள், இந்த அட்டை தந்துருங்க. இதில் வந்து 8வது மாதம் 8வது மாதம் எங்கே வர வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 8வது மாதம் ரீடிங் எடுக்க வந்த பையன் வர வைக்கவும் இல்லை. 16 ரூபா கரண்ட் பில் கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ 16 ரூபா கரண்ட் பில் கட்ட முடியாத அளவுக்கு வக்கு இல்லாமல் இல்லை பார்த்துருங்க. இப்போ இன்றைக்கி சாயங்காலம் வந்து நாங்கள் பீஸை பிடிங்கிருவோம், கரண்ட் பில்லிங்க 16 ரூபா கட்டலைன்னு சொல்லி 380 ரூபா ஃபைன் கட்டாங்க பார்த்துருங்க. 380 ரூபா ஃபைன் கட்டியிருக்கு. நாளைக்கு கட்டினா 300 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். இதில் யார் மேலே தப்பு? ரீடிங் எடுக்க வந்தவங்க அட்டையில் பதிஞ்சிட்டு ரீடிங் எடுத்துகிட்டு அட்டையில் எழுதணுமா இல்லையா? இதில் எழுதியிருக்கான்னு பாருங்கள். 16 ரூபா கரண்ட் பில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்துருந்துக்கிட்டு உடனே கட்டுங்க 380 ரூபா, நாளைக்குன்னா கூட எக்ஸ்ட்ரா 300 ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் திருப்பி இப்போ ஆன்லைனில் கட்டியிருக்கு. இது யார் மேலே தப்பு? இது சாத்தாங்குளத்தில் இபி ஆஃபீஸில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வச்சு தான் சட்டம் முழுத்தது. வேலை செய்கிறவன் வேலையை ஒழுங்காக பார்க்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், யார் மேலே தப்பு? 350 ரூபா முன்னாம் தினம் நம்ம நாங்கள் பணக்காரங்களா? அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க தான். 350 ரூபா ஃபைனு முன்னாம் தினம் நாங்கள் கட்டியிருக்கோம். இது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை பார்த்தீங்களா? அதனால் அவங்க இஷ்டப்படி கவர்மெண்ட் வேலைன்னு அவங்க இஷ்டப்படி ஆடுறாங்க.